நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், குக்கிங் போர் அடிச்சிருச்சு, ஸோ நம்ம வேற என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்னு யோசிச்சப்போ எந்த பிராண்ட் கொடுத்தாலும் யூஸ் பண்ண மாட்டேன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ட்ரஸ்ட் பண்ணேன், ஓகே இந்த மாய்ஸ்சரைசர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது நான் நிறைய ட்ரஸ்ட் பண்ணேன். ஆனா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், நல்ல மாய்ஸ்சரைசர் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க எனக்கு சொன்னது வந்து இது வந்து மாய்ஸ்சரைசர் கிடையாது, பட் ஆக்வா சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபேஷியல் க்ரீம் இது. ஓகே, ஸோ இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசரா ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கு, செட்டபிள் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னனால இது ஒரு வாட்டர் பேஸ்ட் க்ரீம். ஓகே, ஸோ அதனால இது வந்து நீங்க மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சொன்னாங்க. இது ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதை நான் ஆக்சுவலா அது தீந்து போச்சு, இந்த வீடியோல காட்டுன்றதுக்காக தேடி எடுத்து கொண்டு வந்தேன். சாரி, இது எவ்வளோனா 350 400 சம்திங் தான் நினைக்கிறேன். ஐம் சோ சாரி, அதோட எம்ஆர்பி வந்து இங்க மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆனனால எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசரா நான் வந்து வீட்டை விட்டு வெளியில போறேன், இல்ல வீட்டுக்குள்ளேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எனக்கு சம்டைம்ஸ் ட்ரை ஆகும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம்னால இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கொடுத்தது கிடையாது. அண்ட் ரொம்ப ஜென்டிலா ஒரு வாட்டர் பேஸ்ட் க்ரீம் அப்படின்றனால ஃபேஸ்க்குள்ள ஈஸியா போட்டுமே அப்சர்வ் ஆயிடுது. சம்டைம்ஸ் போட்டுட்டு ஒரு 1 hour தொட்டு பார்த்தா கூட ஏதோ நம்ம ஃபேஸ்ல ஒண்ணு இருக்குப்பா, ஏதோ ஒரு ஒரு லைட்டான ஒரு மாய்ஸ்சர் இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் தர்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். ஆக்வா சாஃப்ட் நீங்க வந்து மேபி ஆன்லைன்ல கூட போட்டு பார்க்கலாம். எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். இது ஒரு பெரிய பிராண்டோ இல்ல இந்த வீடியோ ஒரு பெரிய பிராண்ட் ப்ரமோஷனோ பெய்ட் ப்ரமோஷனோ கண்டிப்பா கிடையாது. இது நான் யூஸ் பண்ற சில ப்ராடக்ட்ஸ், எனக்கு ஜென்யூனா ஜென்டிலா தோணுன சில ப்ராடக்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்துட்டு பெருசா சன்ஸ்கிரீன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு அந்த கான்செப்ட் வந்து இன்னும் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே இருக்குன்னு சொல்லி. ஸோ மேக்கப், இப்போ நான் வெளியில ஏதாவது ஷூட்டுக்கு போறேன், ஒரு டே லைட்ல நான் வந்து ஒரு ஷூட்டிங் இருக்கு, எனக்கு சன்லைட்ல எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஷூட்டுக்கு மட்டும் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி போட்டுட்டு போவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய பேர், எனக்கு ஆக்சுவலா இவங்களே இன்னொரு சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, லாஸ் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி. பட் அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷா ஆயிடுச்சு. ஆக்சுவலா போட்டாலே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒயிட்டிஷா இருக்கு ஃபேஸே. பட் அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. மீன்ஸ் ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் ஆகாம ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஒரு பர்டிகுலர் இது நீங்க நிறைய யூடியூபர்ஸ், பட் இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் ஷெத்தோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிடோட சன்ஸ்கிரீன் இது. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு சன்லைட்ல ஷூட் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வந்து மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு இந்த மாய்ஸ்சரைசர் போடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த சன்ஸ்கிரீன் போடுவேன். நான் மாய்ஸ்சரைசரையும் போட்டு சன்ஸ்கிரீன் அதுக்கு மேல போட்டு டோனர் அதுக்கு மேல போடுறேன். அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் 10 ஸ்டெப் ப்ராசஸ்லாம் என்னோட மேக்கப்ல கண்டிப்பா இருக்காது. இந்த ஒரே ஒரு சன்ஸ்கிரீன், இது வந்து ஆஸ் வெல் அஸ் மாய்ஸ்சரைசர், இது ரெண்டுமாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது ஒண்ணு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டுட்டு நான் தனியா மேக்கப் இல்லாம இந்த சன்ஸ்கிரீனை நான் அவ்வளவா யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால எனக்கு இதை பத்தி ரொம்ப பெரிய ஒப்பீனியன் கிடையாது. பட் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி இது ஸ்கின்ல போட்டதுமே அப்சர்வ் ஆயிடுது, அந்த ஒயிட் காஸ்ட் எதுவுமே கிடையாது. பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அதுல ஐ மீன் சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஒயிட் காஸ்ட் ஆச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிய போகுது. ஸோ அதனால அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். இந்த சன்ஸ்கிரீன் தான் இப்போதைக்கு ஷூட்டிங் போற டைம்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், 450 rupees நினைக்கிறேன். டாக்டர் ஷெத்தோட நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ டாக்டர் ஷெத்தோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் தான் சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எப்பயாவது யூஸ் பண்றேன் அப்படின்னா இதை தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த ப்ராடக்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் முக்கியமா ரீசெண்டா நிறைய பேர் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்டீங்க, உங்களோட லிப் பாம் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, லிப்க்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேர் எனக்கு இதை கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமா ஷேர் பண்ணணும்னு தோணிட்டே இருந்தது. நான் சொன்னல நான் என்ன மாதிரியான லிப் பாம் வேணா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டா நான் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்க்கு நான் ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கின இந்த லிச்சி ஜூசி லிப் பாம் தான் வந்து நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு எப்பவுமே இந்த லிப் பாம் இல்லை, எந்த லிப் பாமா இருந்தாலும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் டசன்ட் கிவ் எனி ப்ராப்ளம், அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லிப் பாம் எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட லிச்சி ஜூசி லிப் பாம். இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். சி இந்த மாதிரி இது ஃபுல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த லிப் பாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
ஒரு மாதிரி இதோட ஃப்ரேக்ரன்ஸே ஒரு மாதிரி ஒரு லிச்சி ஃப்ரூட் இருக்குல்ல, அதோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அப்ளை பண்ணிட்டு நைட்டு நம்ம தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா ஒரு மாதிரி மாய்ஸ்சர்டா. ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்கு ஜென்ரலாவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் லிப்ஸ்டிக்ஸ் நிறைய ஷூட்டிங் இல்லாத டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன். சம் ஆர்கானிக் லிப் பாம்ஸ் நான் வந்து ரொம்ப பயங்கர காஸ்ட்லியான லிப் பாம் 900 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் அப்படியெல்லாம் போட்டு லிப் பாம்லாம் வாங்க மாட்டேன். 200 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள என்ன கிடைக்குதோ அதை நான் வாங்கி அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதனால அந்த மாதிரி வாங்கின ஒரு லிப் பாம் தான் இது. இட் ஆல்சோ ரியலி ஒர்க்ஸ் அவுட் குட். அண்ட் ரீசெண்டான ரொம்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு 1 வீக் ஒரு 5 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து சீரம் யூஸ் பண்ணுங்க. ஸோ சீரம் யூஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அது ஏதாவது ஒரு ஆசிட் பேஸ்ட் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஹைலரானிக் ஆசிட் ஆர் வேற நியாசினமைட் ஆசிட் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த சீரம்லாம் ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணது கிடையாது. நைட்டு வந்து நான் இவ்வளவு நாள் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு படுப்பேன். ஸோ ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது ஃபேஸ் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒன்று பூசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூசிட்டு தூங்குவேன். பட் ரீசெண்டா ஒரு 5 டேஸ் முன்னாடி வெரி 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 நியூ ப்ராடக்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். வெரி 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 நியூ ப்ராடக்ட் திஸ் இஸ் ஃபார் மீ. திஸ் ஒன் இஸ் டாட் அண்ட் கீ. இது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இது ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டாட் அண்ட் கீழ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரெட்டினால் சீரம் இது. ஸோ நைட் டைம்ல நீங்க அந்த ஏதாச்சும் ஒரு சீரம் நீங்க யூஸ் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்காது. எந்திரிக்கும் போதே நமக்கு எந்திரிச்சு எல்லாருக்குமே ஜென்ரலா பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு இப்படி எடுத்தோம்னா 1 லிட்டர் எண்ணெய் வரும் கையில. எவ்வளவு பேருக்கு இருக்கு இது தெரியும்னு தெரியல, பட் எனக்கு இது கண்டிப்பா இருக்கும். எந்திரிச்சு சும்மா நான் வந்து இப்படி பார்த்தேன்னா அவ்வளோ ஆயில் இருக்கும் அதுல. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சுத்தமா வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய ஆயில் செக்ரெட் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும், பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமா வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு புது கான்செப்டா இருக்கே, ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா இந்த ப்ராடக்ட் நைக்கால இருந்து நான் வாங்கினேன். டாட் அண்ட் கீயோட பொமகிரானட் மிராக்கிள் கொலாஜின் பூஸ்ட் ரெட்டினால் யூத் சீரம். இது ஏன் நான் முக்கியமா வாங்கினேன்னு சொல்றேன், ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை வாங்கினா இது ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, பொமகிரானட் மாதிரி ஒரு பிங்க் கலர்ல கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. பட் கொஞ்சோண்டு சின்ன பாட்டில் ஃபர்ஸ்ட் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். இது ஒரு கொலாஜின் பூஸ்ட் பண்ற ஒரு ரெட்டினால் சீரம், நல்லா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இது அந்த மாதிரி நான் இன்னைக்கு நான் போட்டேன்னா இது 6வது நாள் இந்த சீரம் நான் யூஸ் பண்ணி. ஸோ வந்து எனக்கு மித்தா இல்லையான்னு தெரியல, சொன்ன மாதிரியே எனக்கு காலை எஞ்சி பார்த்தா அவ்வளோ ஆயிலா ஒன்றும் ஸ்கின் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் ஒரு கிளீன் ஃபீல் எனக்கு தெரியுது. ஆக்சுவலா ஒரு பிரைட்டர் ஒரு கிளீன் ஃபீல் வந்து எனக்கு மார்னிங் எந்திரிச்சு நான் கண்ணாடி பார்க்கும்போது, பிரஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி கிளீனா இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 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 ஃப்ரெஷ் ஃபீல் ஆக்சுவலா இருக்கு. அது மேபி நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அதனால நமக்கு இருக்கு அப்படின்றது என்னோட இன்னர் ஃபீலிங்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு இது எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அதனால ஓகே ரைட், நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இந்த ஒரு பாட்டில் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு. ஸோ இங்க இப்போ பண்ணல, இங்க ஒரு ட்ராப் இங்க ஒரு ட்ராப் கொஞ்சம் தான். அதனால வந்து இதுதான் நான் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சீரம் இன் மை லைஃப். ஆக்சுவலா இதுதான் நான் வந்து ஒரு சீரம் வந்து வாங்கி யூஸ் பண்றேன் நைட்டுக்கு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சீரம். ஸோ இது எனக்கு உங்க கூட வாங்கும் போதே நினைச்சேன் இது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க, உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து 595 ருபீஸ், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 600. கொஞ்சம் சீரம் அப்படின்றனால கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. சரி அப்படி யூஸ் பண்ணும்போதே லைட்டா 2 ட்ராப் அவ்வளவுதான், இங்கே அதெல்லாம் முடிச்சு அந்த மாதிரி முடிச்சாச்சு. நல்லா அள்ளி அப்பரெல்லாம் கிடையாது. எஸ்பெஷலி இது வந்து உங்களுக்கு நைட் டைம்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சீரம்ஸ் பொறுத்த வரைக்குமே என்ன சீரமா இருந்தாலும் நீங்க டே டைமை விட நைட் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்ட் அதோட யூசஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம நைட் யூஸ் பண்ணிட்டு தூங்கிடுவோம், ஸ்கின் வந்து நல்லா பிரீத் பண்ணும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க காலையில சீரம் யூஸ் பண்ணிட்டு சன் எக்ஸ்போஷர் இல்லாமையோ இல்ல லைட் எக்ஸ்போஷர் இல்லாமையோ இல்ல வேர்த்தோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நைட் நடக்காது இல்ல. ஸோ அதனால வந்து நைட் டைம் யூஸ் பண்ணா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரம் தான் நான் நைட் யூஸ் பண்றேன். இந்த பர்டிகுலர் 4 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஜென்ரல் ருட்டீன் லைஃப்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் தான், இது மட்டுமே போதும். நான் சொன்ன மாதிரி இந்த மத்த ஃபேஸ்க்கு போடுற மாஸ்கா இருக்கட்டும் இல்ல வந்து ஏதாவது ஒரு நம்ம கடுக்காய் பொடி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஏதாவது ஆக்னே இருக்கு இல்ல வந்து நான் என்ன இதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா பிளாக் சர்க்கிள் அப்படிங்கும் போது இந்த சீரம் போட்டுட்டு அதுக்கு மேல நான் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், அது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், அதை நான் வந்து பண்ணாம இருக்கவே மாட்டேன். அது வந்து காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அது எந்த கிரீமாலையும் அந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஷியூரா இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த சீரம் போட்டதுக்கு அப்புறமா
ரொம்ப லைட்டா மைல்டா அதை எப்படி சொல்றது, ரொம்ப ஜென்டிலா நீங்க மசாஜ் பண்ணணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் எடுத்து வலிய விட்டுறாதீங்க. அது வலிய விட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆக்னே ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால அதை பண்ணாம போயிருங்க. ஸோ எஸ், இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை தாண்டி நான் ரொட்டீனா யூஸ் பண்ற சில ப்ராடக்ட்ஸ். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தனி, அது வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா போகவே முடியாது. ஏன்னா ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், ஐஷேடோ, காஜல், மஸ்காரா இதெல்லாம் இன்னும் ஆர்கானிக்கா யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்றது நான் இன்னொரு வீடியோ, அது ஒரு பெரிய பெரிய கதை. நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையோ, நம்ம வந்துட்டு அதை எப்படி சொல்றது, எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி போட்டிருப்பேன். எல்லா பிராண்ட்ல இருந்தும் ப்ராடக்ட் என்னோட அந்த மேக்கப் பவுச்ல இருக்கும். ஸோ ஆனா அது வந்து ஓகே நம்மளும் வச்சுக்கணும்ல இதெல்லாம் அப்படின்றதுனால ஒரு ஒரு என்னோட மன திருப்திக்காக வாங்கி வச்சிருக்கேன். பட் அதுல இருக்கிற மேக்ஸிமம் ஒரு 4 ப்ராடக்ட் தான் யூஸே ஆகும் எனக்கு. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே அழகா தூங்கும். எக்ஸ்பைரி பார்த்து தூக்கி போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கின் கேர் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச விஷயம், யூடியூப்ல தான் இப்போ நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் வருது. நானுமே நிறைய பேர் வந்து யூடியூப்ல சொல்றதை வச்சுதான் நானே ஒரு முடிவுக்கு வர்றேன். ஓகே ரைட், அப்ப நான் இப்படி இருக்கேங்கும் போது நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கலாம். இப்ப நான் ஒரு கிரீம் வாங்குறேன்னா, இப்போ இந்த லிப் பாம்னு வச்சுக்கோங்க. இந்த லிப் பாம் நான் வாங்குறேன் அப்படின்னா, இதுல வந்து கண்டிப்பா 100% எல்லாமே சூப்பர்வா இருக்காது. ஒரு 10% மேபி ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்துருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதை எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, 90% எனக்கு அதுல நல்ல விஷயம் இருக்கா, பரவாயில்ல. அந்த 10% எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 80% நல்ல விஷயம், எல்லாத்துலயுமே கண்டிப்பா கெட்ட விஷயம் இருக்கும்ல, நம்ம சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த கடுக்காய் பொடியில எவ்வளவு பேருக்கு வந்துட்டு அது வந்து அலர்ஜி கொடுக்குன்றது நமக்கு தெரியாது. ஆர்கானிக்கா இருக்க ப்ராடக்ட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ல நம்ம வந்து 100% ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 3/4 அதுல வந்து எனக்கு நல்ல விஷயம் இருக்கணும். எல்லாமே வந்து பொய்யா சொல்லி வந்து இது பண்ண முடியாது, ப்ரமோட் பண்ண முடியாது, ஒர்க் அவுட்டும் ஆகாது. அது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர். ஸோ அதனால எனக்கு அதுல ஓரளவுக்கு நல்ல விஷயம் எனக்கு அது பண்ணுதா, அந்த அந்த பர்டிகுலர் ஒரு 10 to 20% எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. நான் அதை வந்துட்டு அதை நான் விட்டுறேன், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு ப்ராடக்ட்மே நீங்களுமே, இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் இதுல ஒரு 4 ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன். அதுல வந்து நீங்க இதை சூஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரெட்டினால் அப்படின்றது வந்து காமனா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது, பிகாஸ் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம்னா, ஸ்கின்ல ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல ஸ்கின்ல ஆல்ரெடி ஒரு அலர்ஜி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்குலாம் இது சூட் ஆகுமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. கரெக்டா? சோ நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வேற ப்ராடக்ட் போங்க. நீங்க இதை இவங்க சொன்னாங்க, இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நானே அந்த மாதிரி கிடையாது. இதுல நாளைக்கு நான் வேற ஒரு பிரச்சனைக்கு வேற ஒரு டாக்டரை பார்க்க போறேன், அவங்க எனக்கு வேற ஒரு கிரீம் கொடுக்குறாங்கன்னா நான் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்ல ஒரு கிரீம் மட்டும் வருது இல்ல, நிறைய கிரீம் வருது இல்ல. எல்லாத்துலயுமே நல்ல விஷயமும் இருக்கலாம். எனக்கு முக்கியமா இருக்கிற விஷயம், இதை யூஸ் பண்றதுனால எனக்கு புதுசா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னொன்னு, எனக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இது 2 மட்டும் தான் நான் யோசிப்பேன். எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 ருபீஸ்க்கு மேல ஒரு கிரீமுக்கு போடுறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. நான் எவ்வளவு இப்ப இல்ல, நான் இன்னும் எவ்வளவு ஏர்ன் பண்ணாலுமே சரி, என்ன பண்ணாலுமே சரி, என்னோட பட்ஜெட் அந்த விஷயத்துக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்து 2000 3000 ருபீஸ் போட்டு செலவு பண்ற அளவுக்கு எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு, இப்ப நான் ஜென்யூனா சொல்லணும்னா, இந்த கிரீம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கிரீம் வந்து எனக்கு பிரச்சனையே கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்னே வரல, இந்த மாய்ஸ்சரைசரால ஆக்னே வரல, எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ஆனா இதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டா எனக்கு தெரியாது சொல்றதுக்கு. கண்டிப்பா தெரியாது. இது ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்றேன். நான் வெள்ளையாயிட்டேனா, இதனால வந்து எனக்கு வந்து ஒரு க்ளோ கிடைச்சிருக்கா, இல்ல வந்து நான் ரொம்ப அழகாயிட்டேனா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனை, எந்த ஒரு விஷயமே எனக்கு நடக்கவே இல்லை. நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இப்போ வரைக்குமே நான் இருக்கேன். சோ எனக்கு வந்து இதை நான் ஒரு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றேன். மேபி எனக்கு அந்த வேலையை ஒழுங்கா செய்யலைனா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரச்சனை வராம இருக்கிற வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ்ஃபுல் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்கப் அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ், 10 ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் பிலீவே பண்ணாதீங்க. நானே சொல்றேன், ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணது 5 ஸ்டெப், 10 ஸ்டெப், 20 ஸ்டெப் எல்லாம் நான் பண்ணதே கிடையாது இது வரைக்குமே. எனக்கு எப்படின்னா, நான் இப்ப இந்த மாய்ஸ்சரைசர் போடுவேன்ல, ஒரு மாய்ஸ்சரைசர் மேக்கப்புக்கு முன்னாடி பிரைமர் போடணும்னு சொல்லுவாங்க. பட் நான் மேக்ஸிமம் பிரைமர்லாம் போட்டது கிடையாது. மாய்ஸ்சரைசர் ஒன்று, ஸ்ட்ரைட்டா கன்சீலர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், செட் பண்றதுக்கு ஒரு பவுடர், அவ்வளவுதான் என்னோட மேக்கப் முடிச்சு. 4 ப்ராடக்ட் தான் என்னோட மேக்கப். ஸோ இது எதுவுமே இல்லையா, இது வந்து நான் ஷூட்டுக்கு சொல்றேன். என்னோட கேமரா முன்னாடி நான் ஆக்ஷன் கட்டுக்கு நடுவுல போடுற மேக்கப் இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் தான். அப்படி இல்லையா, வெறும் லிப்ஸ்டிக், ஏதாவது ஒரு, இப்ப நான் பண்ணதுல மேக்ஸிமம் லிப்ஸ்டிக் கூட போடுறது இல்ல. சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நான் அந்த மாதிரியும் தான் நான் பண்றேன். நான் இப்ப நிறைய பேர் ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்.
பிராண்டா ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கீங்க, எதை நம்புறது எதை நம்ப வேண்டாம். ஆக்சுவலா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே ரொம்ப 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 நியாயம். பிராண்டா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தா எந்த பிராண்ட் வாங்குறதுன்றது கண்டிப்பா நமக்குமே தெரியாது. பட் அந்த மொத்த பிராண்டையும் நீங்க வாங்கி வச்சுக்காதீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அதுல உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எது இருக்கோ எது இல்லையோ அதை நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்கன்றதா. ஏன்னா இந்த பிராண்ட் ப்ரமோஷன் பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கும் போது பர்டிகுலரா இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா டாக்டர் கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன்ல மருந்து வாங்குறதை விட ஒரு இன்ஃபுளுசரை பார்த்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்றவங்க தான் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா நானே இன்னைக்கு நிறைய பேரை வந்துட்டு பார்த்துதான் அந்த மாதிரி வாங்குறேன். பட் ஒரு சில விஷயம், ஒரு பேசிக் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட் யாருக்குமே நம்ம மேல வரவே வராது. அது நான் ரொம்ப ஜெனியூனா இதுல பாக்குற ஒரு விஷயம். ஓகே ரைட். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேக்கப் வீடியோ அதுல வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன்றதை காட்டுறேன். அதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது வந்து நான் இன்னொரு vlogல சூப்பரா வந்துட்டு மேக்கப் போட்டு காட்ட மாட்டேன். எல்லாத்தையுமே சும்மா இப்படி 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 காட்டுறேன். இதுதான் சொல்லி காட்டுறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, see you, bye.